ஹல்லேலூயா. எத்தனை பேர் வசனத்தை கேட்கக்கூடிய உற்சாகத்தோடு இருக்கிறீங்க? ஆமென். வாசிக்கலாம். யோபு 5ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம். எல்லாரும் சேர்ந்து சொல்லலாமா? யோபு 5:24. உம்முடைய கூடாரம் சமாதானத்தோடு இருக்க காண்பீர், உம்முடைய வாசஸ்தலத்தை விசாரிக்கும் போது குறைவை காண மாட்டீர். இதுல ரெண்டு முக்கியமான காரியத்தை சொல்லியிருக்கிறார். அதுல மிக முக்கியமான ஒரு காரியம் என்னன்னா, உங்க கூடாரம் அப்படின்னு சொல்லும் போது உங்க வீடு, உங்க குடும்பம், அதை நீங்க பார்க்கும்போது, அதை நீங்க காரியங்களை கவனிக்கும் போது, விசாரிக்கும் போது சமாதானத்தோடு இருக்க காண்பீர். எல்லாரும் சொல்லுங்களேன், சமாதானம். இந்த புது வருஷத்துல நமக்கு ஆண்டவர் கொடுக்க போகிறதும் நம்முடைய வாழ்க்கையில் ரொம்ப தேவையுமா இருக்கிற காரியம் சமாதானம். ஹல்லேலூயா. இந்த புது வருஷத்துல கர்த்தர் இதை ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் கொடுத்து ஆசீர்வதிக்க போகிறேன்னு வாக்கு பண்ணுகிறார். விசுவாசத்தோட பெற்றுக்கொள்ளுங்க, ரிசீவ் பண்ணிக்கொள்ளுங்க. புதிய வருஷத்துல இந்த ஆசீர்வாதம் நிறைவாய் உங்க வாழ்க்கையில கடந்து வரும். ஹல்லேலூயா. சமாதானத்தோடு இருக்க காண்பீர். இதை இங்கிலீஷ்ல எப்படியா வாசிக்கிறோம்? You will know that your tent is secure. You will take stock of your property and find nothing missing. அங்க ஒன்றும் குறைவு இருக்காது, எல்லா பகுதியிலும் சமாதானம் இருக்கும். இந்த வசனங்கள் யோபு புத்தகத்தில் இருக்குது. இந்த யோபு அவருடைய வாழ்க்கை சரித்திரத்தை நீங்க வாசிச்சு பார்த்தீங்கன்னா, முதல் அதிகாரத்தில் யோபு குறித்தான சரித்திரத்தை நம்ம வாசிக்கிறோம். உம்முடைய கூடாரத்தை விசாரிக்கும் போது அது சமாதானத்தோடு இருக்க காண்பீர். இந்த யோபு அவருடைய முதல் அதிகாரத்தில், யோபு புத்தகத்தின் முதல் அதிகாரத்தில் வாசிச்சு பார்த்தீங்கன்னா, இந்த யோபு ஏற்கனவே அவர் வசதியான மனிதன். அவருடைய வாழ்க்கையில எல்லாமே இருக்குது. ஆடு இருக்குது, மாடு இருக்குது, அந்த காலத்துல விசேஷமா இருந்த ஒட்டகம் இருக்குது, அங்க கழுதை இருக்குது, சகலவித நன்மைகளும் இருக்குது அவருடைய வாழ்க்கையில. அதே போல மனைவி இருந்தாங்க, பிள்ளைகள் 10 பிள்ளைகள் இருந்தாங்க, சகலவித ஆசீர்வாதமும் அவங்க வாழ்க்கையில் நிறைவா இருந்துச்சு. அப்படி இருக்கும்போது பொருட்கள், செல்வங்கள், சுகம், நன்மைகள், சகல ஆசீர்வாதம் இருந்தாலும் இந்த யோபுவுக்கு ஒரு பயமும் இருந்து கொண்டே இருந்துச்சு. எல்லாரும் சொல்லுங்களேன், பயம். என்ன பயம்? அதை குறித்து அங்க பகுதியில் வாசிக்கிறோம். அவருக்குள்ள என்ன ஒரு பயம் அப்படின்னா, ஒருவேளை என் பிள்ளைகள், அவருக்கு 10 பிள்ளைகள் இருந்தாங்கன்னு வாசிக்கிறோம், என் பிள்ளைகள் ஏதோ கர்த்தருக்கு விரோதமா, கர்த்தருக்கு பிரியமில்லாத ஏதாவது ஒரு வார்த்தையை பேசி, பெருமையான காரியத்தை பேசி, கர்த்தருக்கு பிரியமில்லாத ஏதாவது ஒரு காரியத்தை செய்து, அதனாலே தேவன் கோபப்பட்டு எனக்கோ என் குடும்பத்துக்கோ என் பிள்ளைகளுக்கோ ஏதாவது தீமை வந்துட்டா என்ன செய்ய என்ற ஒரு பயம் அவருக்குள்ள இருக்குது. அதாவது தீமையை குறித்தான பயம், எதிர்மறை காரியத்தை குறித்தான பயம், அழிவை குறித்ததான பயம். பயந்த காரியம் நேரிட்டதுன்னு சொல்றது மாதிரி அவர் எதெல்லாம் நினைச்சு பயந்தாரோ அது எல்லாமே அவருடைய வாழ்க்கையில வந்துருச்சு. ஒருவேளை என் பொருட்கள், என் செல்வங்கள் அது திருடப்பட்டு போயிருமோ? திருடப்பட்டு போச்சு. ஏதோ ஒரு தீமை நடந்து என் பொருட்கள் நஷ்டப்பட்டு போயிருமோ? நஷ்டப்பட்டு போயிருச்சு. என் பிள்ளைகளுக்கெல்லாம் ஏதோ தீமை வந்துருமோ? தீமையும் வந்து போச்சு. பல செல்வங்கள், பொருட்கள், ஆசீர்வாதங்கள் இருந்துச்சு, அதோடு கூட பயமும் இருந்துச்சு. இந்த யோபு புத்தகத்தின் கடைசியில் பார்க்கிறோம், தேவன் யோபுவை முன் நிலைமையை பார்க்கணும் பின் நிலைமையை ரெட்டிப்பா ஆசீர்வதித்தார் அப்படின்னு வாசிக்கிறோம். அந்த ரெட்டிப்பான ஆசீர்வாதம் அப்படின்னு சொல்றதுல அவர் ஏற்கனவே வச்சிருந்தாரு 3000 ஆடு, இப்ப அது 6000 ஆடா பெருகி இருக்கு. 7000 ஒட்டகம், இப்ப 14000 ஒட்டகமா பெருகி இருக்கு. பொருட்களிலே எல்லாத்திலும் ரெட்டிப்பான ஆசீர்வாதம் இருந்துச்சு. ஆனால் முந்தி இல்லாததும் இப்ப இருந்ததுமான ஒரு மிக முக்கியமான ஆசீர்வாதம், அப்ப பயம் இருந்துச்சு, இப்ப சமாதானம் இருந்துச்சு. அல்லேலூயா. சோ பொருட்கள், நன்மைகள், ஆசீர்வாதங்கள் இருப்பது அது மேன்மை, விசேஷம். அது மட்டும் இல்ல, அத்தனையும் இருந்து மனசுக்கு நிம்மதியும் சமாதானம் இல்லைன்னா அது இருந்து பிரயோஜனம் இல்லை. யோபுடைய வாழ்க்கை ஆரம்பத்தில் அப்படித்தான் இருக்குது. பல பொருள், செல்வங்கள், நன்மையான காரியங்களை அவர் வைத்திருந்தார், ஆனா சமாதானம் இல்லை. இப்ப ஆண்டவர் அவருக்கு சொல்லுகிறார், வாக்கு பண்ணுகிற காரியம் என்னன்னா, உனக்கு பொருட்களையும் தருகிறேன், நன்மைகளையும் தருகிறேன், உலக ஆசீர்வாதத்தையும் தருகிறேன், அதை விட மேன்மையான சமாதானத்தை சேர்த்து தருகிறேன். ஹல்லேலூயா. இந்த ஆண்டவர் அவருக்கு சொல்லுகிற காரியம் அதுதான், சமாதானத்தை நான் சேர்த்து தர்றேன். பாருங்க, அதுதான் இங்க ஆண்டவர் செய்கிற மிக விசேஷமான காரியம் நம்முடைய வாழ்க்கையிலும் கூட. இந்த யோபுனுடைய முன்னிலைமை அப்படிங்கிறது நம்முடைய கடந்த வருடமா 2023 எடுத்துக்கொள்ளுங்க. அந்த 2023 பல நன்மைகள் நம்முடைய வாழ்க்கையில் இருந்துச்சு. நன்மைகளை பெற்றிருந்தோம், பல ஆசீர்வாதங்களை பெற்றோம், பல மேன்மைகளை பெற்றிருக்கிறோம், சுதந்திரித்திருக்கிறோம், ஆசீர்வாதத்தை பெற்றிருக்கிறோம். நல்லதுதான்.
சமாதானம் ஒருவேளை குறைஞ்சிருந்துச்சோ, உங்க வாழ்க்கையில சந்தோஷம் குறைஞ்சிருந்துச்சோ, இந்த புதிய வருடத்துல அந்த உலக ஆசீர்வாதங்களோட சேர்த்து சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் கர்த்தர் நிறைவாய் கொடுக்க போகிறார். ஹல்லேலூயா. இந்த சமாதானத்தை சொல்லிட்டு அந்த வசனத்தின் பின்பகுதியில் தான் சொல்றாரு, உங்க வாசஸ்தலத்தை விசாரிக்கும் போது அதில் குறைவை காண மாட்டீர். ஹல்லேலூயா. நிறைவு இருக்கும். சொல்லுங்களேன், குறைவு இருக்காது, நிறைவு இருக்கும். ஹல்லேலூயா. நிறைவு இருக்கும். ஏற்கனவே யோபுக்கு இல்லாத ஒரு நிறைவு இந்த சமாதானம் தான். அந்த சமாதானமும் நிறைவாய் பூரணமாய் அவரிடத்துல காணப்பட்டுச்சு. இந்த அதிகாரத்தின் பகுதிகளை பேசிக்கிட்டே வர்றது யாருன்னு பார்த்தா எலிப்பாஸ் அப்படிங்கிற யோபுனுடைய நண்பன். இந்த யோபுனுடைய நண்பன் அவர் ஒரு காரியத்தை ரொம்ப ஸ்ட்ராங்கா நம்புகிறார், பிலீவ் பண்ணுகிறார். என்ன அப்படின்னா, யோபுடைய வாழ்க்கையில வந்த இந்த எல்லா கஷ்டமும் உண்மையாகவே தேவனுடைய தண்டனையாக யோபுவுக்கு வந்திருக்குது அப்படின்னு நினைக்கிறார். ஆனா நமக்கு சரித்திரம் தெரியும், பைபிள்ல படிச்சிருக்கிறோம். சாத்தான் சோதிக்கும்படியாக யோபுடைய வாழ்க்கையில அத்தனை துன்பங்களை கஷ்டங்களை கொண்டு வந்தாங்கிறது தெரியும். ஆனா இதை அறியாத அந்த எலிப்பாஸ் இப்படியாக நம்புறாரு, தேவனுடைய சிட்சையாக, தேவனுடைய தண்டனையாக யோபுவின் வாழ்க்கையில ஏதோ ஒரு குறை இருந்தது நிமித்தமா கர்த்தர் இந்த தீமைகளை அவருடைய வாழ்க்கையில அனுமதிச்சிருக்கிறார் அப்படிங்கிறத அவர் நம்புகிறார். பாருங்க, நம்மளும் கூட நம்ம பல நேரங்களில் நம்புகிற ஒரு உண்மையான ஒரு காரியம் என்னன்னா, தேவன் அறியாமல் ஒன்றும் நம்ம வாழ்க்கையில் நடப்பதில்லை. ஆமாவா இல்லையா? அது நன்மையோ தீமையோ, அது நஷ்டமோ கஷ்டமோ, அது சந்தோஷமோ துக்கமோ, தேவன் அறியாமல் ஒன்றும் நம்ம வாழ்க்கையில நடக்கல. அப்ப சில தீமைகளை, எதிர்மறையான காரியத்தை காணும் போது நமக்குள்ள மனம் சங்கடப்படுகிறோம், மனம் கலக்கம் அடைகிறோம். ஏன் தேவன் இதை அனுமதிச்சார், ஏன் இப்படி நடந்துருச்சு, ஏன் ஆண்டவர் இதை தவிர்த்திருக்கலாமே, தடுத்திருக்கலாமே, நம்மளை காப்பாற்றிருக்கலாமே. அந்த பகுதிகளை வசனத்தில் வாசிக்கிறோம், மனுஷன் நேசிக்கிற புத்திரனை சிட்சிக்கிறது போல கர்த்தரும் சிலரை சிட்சிக்கிறார். அந்த 17 வசனத்தை பாருங்க, யோபு 5ஆம் அதிகாரம் 17 வசனத்தை பாருங்க. இதோ தேவன் தண்டிக்கிற மனுஷன் பாக்கியவான், ஆகையால் சர்வ வல்லவருடைய சிட்சையை அற்பமாக எண்ணாதிரும். அதாவது ஒருவேளை தேவனாலே உங்க வாழ்க்கையில சில சிட்சைகள், சில கடினங்கள், சில தண்டனைகள் வந்துருச்சுன்னா அதுக்காக நீங்க சந்தோஷப்படுங்க, நீங்க பாக்கியவான் என்று கருதுங்க. காரணம் என்ன அப்படின்னா, இதற்கு அப்புறம் உங்க வாழ்க்கையில நிறைவான ஆசீர்வாதம் வரப்போகுது. ஹல்லேலூயா. அதுதான் அவர் சொல்றாரு, அந்த கர்த்தருடைய சிட்சையை அற்பமா எண்ணாதீங்க. காரணம் என்னன்னா, இது உங்க வாழ்க்கையில நன்மையை கொண்டு வரப்போகிறது, ஆசீர்வாதத்தை கொண்டு வரப்போகிறது. ஆமென். அடுத்தடுத்த வசனங்களை வாசிக்கிறோம். அவர் காயப்படுத்தி காயங்கட்டுகிறார், அவர் அடிக்கிறார், அவருடைய கை ஆற்றுகிறது. கடந்த வருடம் ஒருவேளை உங்க வாழ்க்கையில இது மாதிரி இருந்திருக்கா? தீமையும் வேதனையும் என்ன கடந்து வந்த வாழ்க்கையாக இருந்திருக்குதா? ஒருவேளை சங்கீதக்காரன் சொல்றாரு, தீயும் தண்ணீரையும் கடந்து வந்தோம். அவர் சொல்றாரு, சில நேரத்தில் சொல்றாரு, எங்கள் சத்துருக்களை எங்கள் தலையில் மேல் ஏறி போக பண்ணினீர். 2023 ஒருவேளை உங்க வாழ்க்கையில் அப்படி இருந்திருக்கலாம். ஏன்னா சத்துரு உங்க தோளில் உட்காந்து உங்க தலையில தபேலா வாசித்திருக்கலாம். நீங்க நினைச்சிருக்கலாம், ஏன் இப்படி கர்த்தர் அனுமதிச்சிட்டார், சில விரோதிகளை என் மேல மேற்கொள்ள கர்த்தர் விட்டுட்டாரே. கடந்த காலங்கள் போகட்டுங்க, சில கண்ணீரின் அனுபவத்துடைய கடந்து வந்திருக்கீங்களா? புதிய வருடம் விசேஷமாய் ஆசீர்வாதமாய் நன்மையா உங்களுக்கு இருக்க போகிறது. விசுவாசிக்கிறவங்க சத்தமா இல்லையா சொல்லலாம். இங்க சொல்லப்பட்டுள்ள ஒவ்வொரு ஆசீர்வாதத்தை நான் சொல்ல போறேன். இந்த உபத்திரவத்தின் வழியாய், தீமையின் வழியாய், பாடுகளின் வழியாய் கடந்து வந்த யோபுவுக்கு அங்க ஆண்டவர் வாக்கு பண்ணக்கூடிய சில ஆசீர்வாதமான நன்மைகள் இந்த நாளிலே நமக்கும் அதே ஆசீர்வாதத்தை புதிய வருடத்தில் கர்த்தர் கொடுத்து நம்மை நிறைவாக ஆசீர்வதிக்க போகிறார். யோபு 5ஆம் அதிகாரம் 20ஆவது வசனத்தை 21ஆம் வசனத்தை வாசிக்கலாம். பஞ்சகாலத்திலே அவர் உம்மை மரணத்துக்கும் யுத்தத்திலே பட்டயத்தின் வெட்டுக்கும் விலக்கி மீட்பார். நாவின் சவுக்குக்கும் மறைக்கப்படுவீர், பாலாக்குதல் வரும்போதும் பயப்படாமல் இருப்பீர். ஆமென். 20ஆம் வசனத்தை எல்லாம் சேர்ந்து சொல்லலாமா? பஞ்ச காலத்திலே அவர் உம்மை மரணத்துக்கு விலக்கி மீட்பார். பழைய காலங்களிலே, இப்ப நம்ம எல்லாம் என்ன சொல்றது, ஜனநாயக நாடுகளிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். முந்தி இருந்த அந்த காலகட்டத்தில் அடிக்கடி யுத்தங்கள் நடக்கும். இப்ப இருக்கிற மாதிரி இல்லை, அடிக்கடி நடக்கும். அது மட்டும் இல்ல, அடிக்கடி பஞ்சம் வரும். இப்பதான் எல்லா டெக்னாலஜிலாம் கூடிருச்சு. எவ்வளவு மழை பெய்யாத காலமா இருந்தாலும் தரைக்கு ஆழத்தில் போர்வெலை போட்டு அங்கிருந்து தண்ணியை உறிஞ்சி எடுத்து நம்ம பயன்படுத்திக்கிறோம். ஆனா முந்தின காலங்கள் அப்படி இல்லை. ஒரு நாள் ஒரு பருவத்துக்கு மழை பெய்யாட்டினாலும் அங்கே பஞ்சம் வந்துடும், அங்க பட்டினி வந்துடும்,
குறைவு வந்துடும், அதனாலே மரணங்களும் சம்பவிக்கும். பைபிளில் கூட எத்தனையோ பஞ்சங்களை குறித்து வசனத்தில் நம்ம பார்க்கிறோம். நகோமி காலத்தில் பஞ்சம், ஆபிரகாம் காலத்தில் பஞ்சம், ஈசாக்கு காலத்தில் பஞ்சம், யோசேப்பு காலத்தில் பஞ்சம், யாக்கோபின் காலத்தில் பஞ்சம். எத்தனை தலைமுறை ஜனங்கள் இருந்தாங்களோ அத்தனை பேரும் குறைஞ்சது 1வது 2வது 3வது பஞ்சத்தை தங்கள் வாழ்க்கையிலே சந்தித்திருப்பார்கள். இங்கே ஆண்டவர் தம்முடைய ஜனங்களுக்கு புதிய வருஷத்தை குறித்து ஆசீர்வாதத்தை சொல்றாரு. பஞ்ச காலத்தை குறித்து நீங்க பயம் இல்லாது இருப்பீர்கள். ஹல்லேலூயா. அதுதான் முதல் குறிப்பு. ஆபத்துக்கு பயம் இல்லை. எல்லாரும் சொல்லுங்களேன், ஆபத்துக்கு என்ன ஆபத்து? அதான் பஞ்சம், அதான் யுத்தம், அதுதான் சில தீமையான நாவுகள். இந்த பஞ்சத்தை குறித்து பயம் இல்லை. யோசேப்புடைய சரித்திரத்தை நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னா, அவருடைய காலத்தில் ஒரு பஞ்சம், அது உலகமெங்கும் வந்த பயங்கர பெரிய கொடிய பஞ்சம். ஆனால் அப்படி ஒரு பஞ்சம் வரப்போகுதுங்கிறத ஆண்டவர் அறிந்திருக்கிறபடினால அவர் முன்னமே யோசேப்பை ஆயத்தப்படுத்தி அவரை எகிப்துக்கு அனுப்பி அந்த வரப்போகிற பஞ்சத்தை குறித்ததான சொப்பனத்தை பார்வோனுக்கு கொடுத்து அதுக்கு அர்த்தம் சொல்ற விளக்கத்தை யோசேப்புக்கு கொடுத்து, இந்த யோசேப்பு விளக்கம் சொல்ல பார்வோன் சொல்றாரு, யோசேப்பு நீயே பொறுப்பா இருந்து இந்த பஞ்சத்துக்கு நாட்டை காப்பாற்றுற வேலையை செய்யன்னு சொல்ல சரித்திரத்தில் இப்படியாக வாசிக்கிறோம். ஆதியாகமம் 41ஆம் அதிகாரம் 54ஆம் வசனத்தை வாசிக்கலாம். யோசேப்பு சொல்லியபடி 7 வருஷ பஞ்சம் தொடங்கினது. சகல தேசங்களிலும் பஞ்சம் உண்டாயிற்று. ஆனாலும் எகிப்து தேசம் எங்கும் ஆகாரம் இருந்தது. இந்த வசனத்துக்காக கரங்களை கதற்கு நன்றி செலுத்தலாமா? சகல தேசங்களிலும் பஞ்சம் இருக்குது, ஆனா எகிப்து தேசம் முழுவதும் ஆகாரம் இருக்குது. ஹல்லேலூயா. இதைத்தான் சொல்றாரு, பஞ்ச காலத்திலே தீமைக்கு, அழிவுக்கு, மரணத்துக்கு கர்த்தர் நம்மை விலக்கி காப்பார். ஹல்லேலூயா. அங்க ஆபத்தை குறித்து பயப்பட வேண்டியதில்லை. புதிய வருடம் துவங்கி இருக்கிறோம். இது ஆரம்பத்திலே சொன்னனே, பயம் இல்லை, சமாதானம் இருக்க போது. எந்த பயம் இல்லை? ஆபத்துகளை குறித்து தானே பயம் இல்லை. ஆமே, கர்த்தரை நம்பி இருக்கிறவர்கள் ஏன்னா பைபிள் வசனத்தை போட்டிருக்கு, அவன் ஆபத்துக்கு பயப்படாமல் சுகமா இருப்பான். இங்க ஆபத்துகளை குறித்து பயம் இல்லை. 2வது ஆபத்து என்னது? யுத்தம். இந்த யுத்தங்களை குறித்து பயம் இல்லை. பழைய காலங்களில் யுத்தங்கள் அடிக்கடி நடந்துச்சு சொன்னேன்ல. இந்த புதிய ஏற்பாட்டு காலத்திலும் வேற விதமான பல விதமான யுத்தங்கள் என்ன செய்யுது? நடக்கத்தான் செய்யுது. ஒரு யுத்தம் அப்படின்னு எடுத்துக்கிட்டாலே அதுல யார் ஜெயிப்பா? யார்கிட்ட அதிகமான ஆயுதங்கள் இருக்குதோ அவர்கள் தான் ஜெயிப்பார்கள். யாரு வித்தியாசமான புதுமையான சிறப்பான ஆயுதங்களை வச்சிருக்கிறாங்களோ அவங்க தான் ஜெயிப்பாங்க. ஆங்கிலேயர்கள் இந்தியாவுக்கு வந்த அந்த காலகட்டத்தில் நம்ம சிறப்பான திறமைசாலியான ராஜாக்கள் நம்முடைய இந்தியாவில் இருந்தாங்க. அந்த ராஜாக்கள்லாம் நம்ம தமிழ்நாட்டில் இருந்த ராஜாக்களாக இருக்கட்டும், நமக்கு எல்லாம் தெரியும்ல, கட்டபொம்மன் இருந்தார், அப்புறம் திப்பு சுல்தான் இருந்தார், இன்னும் என்னென்னமோ ராஜாக்கள்லாம் இருந்தாங்க. எவ்வளவு திறமைசாலியான ராஜாக்களாக இருந்தாலும் அவங்களால அந்த ஆங்கிலேயர்களை ஜெயிக்க முடியல. என்ன காரணம்? இவங்க கத்தியையும் ஈட்டியையும் அருவாளையும் வச்சுக்கிட்டு சண்டைக்கு போனா, அவன் துப்பாக்கியும் பீரங்கியும் கொண்டுகிட்டு சண்டைக்கு வந்தான். 100 மீட்டர் 1 கிலோமீட்டருக்கு அந்த பக்கத்தில் இருந்தே டமால் டமால் சுட்டு தூரத்திற்கு எதிரிய வீழ்த்தி விட்டான். ஆயுதம் யார்கிட்ட சிறப்பாக இருக்குதோ அவங்க தான் ஜெயிப்பாங்க. ஆனால் ஆண்டவர் சொல்றாரு, நீங்க ஆபத்துக்கு பயப்பட வேண்டாம். அப்படின்னா யுத்தம் அப்படிங்கிற ஒரு காரியம் வருமானா அந்த நேரத்தில் கர்த்தர் நமக்கு துணையாக இருந்து நம்மை காப்பார். பைபிள் நம்ம வாசிக்கிறோம், சரித்திரத்தை வாசிக்கிறோம். தாவீது யுத்தத்துக்கு போகிறார். எதிரியாகிய கோலியாத் சகலவித ஆயுதமும் வச்சிருக்கிறான். ஆனா எந்தவித ஆயுதமும் இல்லாம யுத்தத்துக்கு போன தாவீது ஜெயித்து விட்டார். சகல ஆயுதத்தையும் வச்சிருந்த கோலியாத் தோற்று விட்டார். காரணம் என்ன? தாவீதுக்கு ரொம்ப சிறப்பா கவன் கல் வீச தெரிஞ்சிச்சா? அப்படி இல்லை. தாவீது வீசினது கவன் கல்லு தாங்க. அந்த கல்லையும் கவனையும் நேரா போய் கோலியாத்தின் நெத்தியில் அடிக்க வச்சது தேவாதி தேவன். அதுலேயும் நடந்த ஆச்சரிய சரித்திரத்தை பார்த்தீங்கன்னா, இப்படி வந்து ஒரு காரியம் அடிச்சுச்சுன்னா எந்த ஒரு மனுஷனும் பின்னாடி தான் விழுவான். ஆனால் கோலியாத்து முன்னாக்க விழுந்தான். ஏன் முன்ன விழுந்தான்? ஏன் அவன் பின்னாடி விழல? வந்து அடிச்சதுக்கு கூழாங்கல் தான். நான் நினைக்கிறேன் அதை விட பெரிய ஆண்டவர் பின்னாடி இருந்து பொட்டத்தில் ஒரு தட்டு தட்டி இருக்கிறாரு. அந்த தேவன் அடிச்ச அடியில தான் கோலியாத் செத்து போனாங்க. தாவீதுடைய கூழாங்கல்லால பெரிய சாதனை ஒண்ணும் இல்லை. யுத்தங்கள் வரும்போது ஜெயத்தை கொடுக்கிறவர் அவர்தான். ஜெயத்தை கொடுக்கிறவர் அவர்தான். நம்மளும் கூட பல்வேறு விதமான யுத்தங்களை வாழ்க்கையில சந்திக்க வேண்டிய அவசியம் ஏற்படுகிறது.
அதை நினைச்சு நமக்குள்ள பயம் வருது. இந்த காரியத்தை எப்படி சந்திக்க போறோம், இந்த காரியத்தை எப்படி ஜெயிக்க போறோம், இந்த காரியத்தை எப்படி மேற்கொள்ள போறோம், இதற்கு எனக்கு துணையாக இருக்க போறது யார்? கர்த்தர் நம் பட்சத்திலே துணையாக இருப்பார். ஹல்லேலூயா. வசனத்தில் வாசிக்கிறோம், யுத்தம் கர்த்தருடையது. ஹல்லேலூயா. யுத்தம் கர்த்தருடையது. இந்த நாளிலே நம்ம வாழ்க்கையின் யுத்தங்கள் எல்லாம் அது அவருடையதாக அவர் பொறுப்பெடுத்துக் கொள்ள போகிறார். ஆகவே ஆபத்துகளுக்கு பயம் இல்லை. எல்லாரும் சொல்லுங்க, ஆபத்துகளுக்கு. இந்த ஆபத்தில் இன்னொரு ஆபத்தை சொல்லியிருக்கு. அதுதான் எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு, சந்தோஷமாகவும் இருந்துச்சு. அது என்ன ஆபத்து? அதான் யோபு 5ஆம் அதிகாரத்தில் 21ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம், நாவின் சவுக்குக்கும் மறைக்கப்படுவீர். அல்லேலூயா. நாவின் சவுக்கு. அது என்னங்க நாவின் சவுக்கு? இந்த நியூஸ் பேப்பர்லாம் கார்ட்டூன் படம் வரைஞ்சிருப்பாங்கல்ல, பார்த்துருக்கீங்களா? டெய்லி மெசேஜில் கார்ட்டூன் படம் வரைஞ்சி அன்னைக்கு செய்தியை பற்றி ஏதாவது படம் வரைஞ்சி போட்டிருப்பாங்க. அந்த மாதிரி படத்தை தான் சில இதில் வரைஞ்சி போட்டிருப்பாங்க. இந்த நாக்கு நீளமாக சவுக்கு மாதிரி சுற்றுற மாதிரி அது அடுத்தவனை பிடிச்சி. ஆமாம், இன்னைக்கு சில மனிதனுடைய நாவு ரொம்ப சவுக்கு மாதிரி தான் இருக்குது. சவுக்குன்னா என்ன? நீள சவுக்கு கயரை வச்சு ஒருத்தர் அடித்தா எப்படி வலிக்குமோ அதை விட அதிகமாக வலிக்கிற வலி சிலருடைய வார்த்தைகள். இந்த நாவின் சவுக்குனா இதுக்கு என்ன விளக்கம் தெரிகிறது அப்படின்னு நான் இங்கிலீஷ் பைபிள் எடுத்து படித்து பார்த்தேன். அதில் ஒரு டிரான்ஸ்லேஷன் இப்படியாக சொல்லப்பட்டிருக்கு, யூ வில் பி ப்ரொடெக்டட் ஃப்ரம் விசியஸ் காசிப். சிலர் பேசுகிற காசிப் இருக்குல்ல, புறங்கூறுதல், குறை பேசுதல், நம்மளை பற்றி தப்பா குறையா தீமையா நம்மளை குறைத்து பழித்து வேதனைப்படுத்தும்படியா பேசுகிற சில பேச்சுக்கள் இருக்கு பாருங்க, அதுதாங்க காசிப்பு. சில நாவு இதை மாதிரி நம்மளை பேசி பேசியே வேதனைப்படுத்துது. அவங்க பேசின பேச்சு 3வது 4வது நபர் காதுக்கு போய் கடைசியாக நம்ம காதுக்கு வந்துடும். அல்லேலூயா. இது ரொம்ப ஆச்சரியமான காரியம். பேசுகிற பேச்சு இருக்கு பாருங்க, யாரை பற்றி பேசுகிறோமோ நிச்சயமாக அவங்க காதுக்கு என்னைக்காவது ஒரு நாள் போயிடும். போகுமா போகாதா? ஆமாம். அன்னைக்கு எப்படி இருக்கும்? அது வருத்தமாக இருக்கும். நாவின் சவுக்குக்கும் விலக்கி காக்கப்படுவீர். சில மனிதர்கள் அப்படியாக பேசி வேதனைப்படுத்துகிறார்கள், காயப்படுத்துகிறார்கள், துன்பப்பட வைக்கிறாங்க. அதைத்தான் திருக்குறளே சொல்லியிருக்குல்ல, நாவினால் சுட்ட புண் ஆறாதான், தீயினால் சுட்ட புண்ணு அது கூட ஆறிடுங்க. 4 நாளைக்கு வேதனையா இருக்கும், அதுக்கப்புறம் ஆறிரும், அது தழும்பாயிரும். அந்த தழும்பு கூட சில நேரத்தில் மறைஞ்சிருது. ஆனால் நாவினால் சுட்ட புண்ணு ஆற மாட்டேங்குது, அது வேதனையா இருக்குது. எத்தனை காலமானாலும் அது மறக்க மாட்டேங்குது. எத்தனை பேருக்கு மறக்க மாட்டேங்குது? புதிய வருடத்தில் நாவின் சவுக்குக்கு கர்த்தர் நம்மை விலக்கி காப்பார். ஹல்லேலூயா. ஆமென். கொடுமையான நாவு, நான் அப்படித்தான் அதை எழுதி வச்சிருக்கிறேன். கொடுமையான நாவு. சிலருடைய நாவெல்லாம் எப்படி இருக்குது? கொடுமையான நாவு. அவங்க பேசுகிற பேச்சுக்கள் கொடுமையானதாக இருக்குது. புதிய வருடத்தில் கர்த்தருடைய வாக்குத்தத்தத்தின் ஆசீர்வாதம், ஆபத்துகளுக்கு பயம் இல்லை, பஞ்சத்துக்கு பயம் இல்லை, யுத்தத்துக்கு பயம் இல்லை, கொடுமையான நாவை குறிச்சும் பயம் இல்லை. ஹல்லேலூயா. ஆமென். அடுத்த ஆசீர்வாதத்தின் வாக்குத்தத்தத்தை பார்ப்போம். 23ஆம் வசனம், யோபு 5ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்தை வாசிக்கலாம். வெளியின் கல்லுகளோடும் உமக்கு உடன்படிக்கையா இருக்கும், வெளியின் மிருகங்களும் உம்மோடே சமாதானமா இருக்கும். மிருகங்கள் அப்படின்னாலே பாருங்களேன், வீட்டில் வளர்க்குற மிருகங்கள், காட்டில் வளர்க்குற மிருகங்கள்னு 2 வகையாக இருக்குது. காட்டில் வாழ்கிற மிருகங்கள், வீட்டில் வளர்க்குற மிருகங்கள் அது எப்பொழுதும் மனிதர்களோட சமாதானமாக ஐக்கியமாக இருக்கும். ஆனால் இங்கே சுவாசிக்கிறோம் வெளியின் மிருகங்கள் அப்படின்னா காட்டில் வாழ்கிற மிருகங்கள். காட்டில் வாழ்கிற மிருகங்கள் பாருங்க, அது எப்பயுமே மனிதர்களோட ஐக்கியமாக இருக்காது, இருக்க முடியாது. தெரியுமா உங்களுக்கு? இந்த டெடி பேர்னு ஒன்று சொல்லி பிள்ளைகள்லாம் தூக்கி கொஞ்சிக்கிட்டு இருக்காங்கல்ல, சின்ன பிள்ளைகள்லாம். என்னது? டெடி பேர். இந்த டெடி பேர் பார்க்கறதுக்கு அழகா புசு புசுன்னு இருக்குது. நிஜத்துக்கே பேரும் அப்படி தான் இருக்குது, கரடியும் அப்படி தான் இருக்கும், பார்க்க புசு புசுன்னு. ஆகா, இந்த டெடி பேரை வச்சு விளையாண்ட பிள்ளைங்க கரடியை பார்த்துட்டோம், ஆகா நல்ல புசு புசுன்னு அழகா இருக்கே, நம்ம பக்கத்தில் போய் அதை தொட்டு பார்ப்போம், தடவி பார்ப்போம் அப்படின்னா, ஒரு மனுஷன் என்ன செஞ்சிருக்கிறான்? ஒரு கரடியை குட்டியிலிருந்து வளர்த்துருக்கிறான். சின்ன குட்டியாக இருக்கும்போது இருந்தே எடுத்து அவன் நினச்சிருக்கிறான், குட்டியிலேருந்தே வளர்த்து நம்ம அன்பு காட்டி பாசம் காட்டி வளர்த்தா இந்த கரடி எப்பயுமே நம்மகிட்ட அன்பாக தான் இருக்கும். வளர்த்து அந்த கரடி கொஞ்ச நாள்
நல்ல அதனுடைய வளர்ச்சிக்குரிய வயசுக்கு வந்த அந்த நேரத்தில் ஒரு நாள் ஒரு பார்க்கில் ஒரு வெளி இடத்துல உட்காந்து அந்த கரடியும் பக்கத்தில் வச்சுட்டு இவன் ஏதோ விளையாண்டுக்கிட்டு இருந்திருக்கிறான். கொஞ்ச நேரம் கழிச்சு வந்து பார்த்துருக்குறாங்க, கரடி மட்டும் இருக்குது, பக்கத்தில் ஆளை காணோம். எங்கன்னா வளர்த்த அவனையே சாப்பிட்டு ஏப்பம் விட்டுருச்சு கரடி. வெளியின் மிருகங்கள் அது ஒரு நாளும் மனுஷனோட சமாதானமாக என்ன செய்யாது, இருக்காது. ஆனால் இங்கே ஆண்டவர் சொல்றார், புதிய வருஷத்தில் நான் ஒரு மாற்றத்தை செய்ய போகிறேன். என்ன செய்ய போகிறேன்? வெளியின் மிருகங்களும் உம்மோட சமாதானமாக இருக்கும். அல்லேலூயா. அதுக்காக யாரெல்லாம் கரடியை வாங்கி வளர்க்க போறீங்க? அதை சொல்லலைங்க. இன்னைக்கு மிருகம் போன்ற குணம் படைத்த சில மனிதர்கள் இருந்து கொண்டிருக்கிறார்கள். அப்படிப்பட்டவர்களும் நம்முடைய சமாதானமாக இருக்கும்படியாக கர்த்தர் தம்முடைய கிரியை வெளிப்படுத்துவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சில மனிதர்கள் பாருங்க, அவங்க பைபிளில் கூட போட்டிருக்கு, அவர்களோ உள்ளத்திலே பட்சிக்கிற ஓநாய்கள். ஓநாய் அன்பா நடக்குமா? ஓநாய் ஆட்டுக்குட்டியை பார்த்தா இறக்கப்படுமா? ஓநாய் ஆட்டுக்குட்டிக்கு உதவி செய்யுமா? உதவி செய்கிற மாதிரி செஞ்சாலும் அதனுடைய முழு நோக்கம் இந்த ஆட்டுக்குட்டி எப்படியாவது சாப்பிட்றதா தான் இருக்கும். இது போல வெளியின் மிருகங்கள், கொடிய மிருகங்கள் போல இருக்கிற சில தீய மனிதர்கள் இருந்தாலும் அவர்களும் நம்மோடு கூட சமாதானமாக இருக்கும்படியா கர்த்தர் கிரியை செய்ய போகிறார். ஹல்லேலூயா. பைபிளில் ஈசாக்கை குறித்து சரித்திரத்தை வாசிக்கிறோம். இந்த ஈசாக்கு அந்த கேராரூர் அப்படிங்கிற இடத்துல போய் கூடாரம் போட்டு குடியிருக்கிறார். அந்த இடத்துல இருக்கும் போதுதான் பஞ்சம் வருது. பஞ்ச காலத்தில் கர்த்தர் அவரை ஆசீர்வதிக்கிறார். விதைச்சு 100 மடங்கு பலனை பெறுகிறார். இந்த ஈசாக்கு நாளுக்கு நாள் வளர்ந்து விருத்தியாகிறத பார்த்த உடனே அந்த கேராரூர் பகுதியில் உள்ள எல்லாருக்கும் இவன் மேல பொறாமை, இவன் மேல விரோதம், இவன் மேல கோபம், இவனுடைய வளர்ச்சியை பார்த்து எரிச்சல். அதனால என்ன நடக்குது? இவர் தன் வேலைக்காரர்களை வச்சு கஷ்டப்பட்டு ஒரு துறவு தோன்றார், கிணறு தோன்றார். தோண்டி சுரக்கும் நீரூற்றை கண்டார்கள். அதாவது அந்த கிணறுல தண்ணி வந்துருச்சு. அல்லேலூயா. இது எவ்வளவு பெரிய காரியம், எவ்வளவு கஷ்டமான காரியம். ஏன்னா இன்னைக்கு என்ன சொல்றது, என்னென்னமோ டெக்னிக்கெல்லாம் வச்சு எங்க தண்ணி இருக்குங்கிறதெல்லாம் கண்டுபிடிச்சி அப்புறம் தான் போர்வெல் போடுறாங்க. அப்படியும் சில தண்ணி வரமாட்டேங்கி எவ்வளோ கஷ்டமா இருக்கும். போர்வெல் போடுறது ஒரு 12 மணி நேரத்தில் நடந்து முடிஞ்சிடற வேலை. ஆனால் ஒரு கிணறு தோன்றது பல நாட்கள், சில மாதங்கள் கூட என்ன செய்யும். அவ்வளவு கஷ்டப்பட்டு கிணறு தோன்றி ஒரு தண்ணியை கண்டுபிடிச்சாங்கன்னா அது எவ்வளோ பெரிய காரியம். தண்ணியை கண்ட உடனே அந்த கேராரூர் மேய்ப்பர் வந்து, இது எங்களுடையது, எங்க இடத்துல நீங்க தோண்டிட்டீங்க, நீங்க மாத்தி கிணறு தோண்டிட்டீங்க, இது எங்கது என்று சொல்லி வாக்குவாதம் பண்ணினார்கள். ஈசாக்கு அதை விட்டுட்டு வேறொரு இடத்துல போய் தோன்றான். அந்த இடத்துலையும் தோண்டி கடைசியா தண்ணி வர்ற வரைக்கும் காத்திருந்து தண்ணி வந்த உடனே வந்து வாக்குவாதம் பண்ணுகிறார்கள். கடைசியா ஈசாக்கு முடிவு பண்றான், இனிமே இந்த மக்களோட நம்ம இருக்க முடியாது, தூரமா எங்கேயாவது தள்ளி போய் குடியிருப்போம். அப்படியாக தூரமாய் தள்ளி போனார்கள். இந்த ஈசாக்கை வெறுத்து விரட்டி அடிச்சவங்க. ஆனா கொஞ்ச நாள் கழிச்சு வாசிக்கிறோம், சரித்திர வசனத்தில் இப்படியாக வாசிக்கிறோம், யாரெல்லாம் இந்த ஈசாக்கை வெறுத்து துரத்தி அடிக்கிறவர்களா இருந்தாங்களோ அந்த 3 பேர் ஈசாக்கை தேடி வந்தார்கள். அல்லேலூயா. ஆதியாகமம் 26ஆம் அதிகாரத்தில் அங்கே உள்ள வசனத்தை நீங்கள் பாருங்க. 26லிருந்து 31 வரைக்கும் உள்ள வேத பகுதியை நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா, ஆதியாகமம் 26 நீங்கள் வாசிங்க. அங்கே பார்க்குறோம், அபிமெலேக்கும் அவன் சிநேகிதனாகிய அகுசாத்தும் அவன் சேனாதிபதியாகிய பிகோலும் கேராரில் இருந்து அவனிடத்துக்கு வந்தார்கள். அல்லேலூயா. இந்த கேராரூர்ல இருந்து தான் ஈசாக்கை துரத்தி அடிச்சாங்க. ஈசாக்கை வாழ விடல, அவனை நிம்மதியா இருக்க விடல. இவர்கள் எல்லாம் அந்த பகுதி ராஜாக்கள். இந்த அபிமெலேக்கு தான் கேராரூர் பகுதிக்கு ராஜா. ஆனா இப்ப தேடி வந்துட்டு என்ன சொல்றான் தெரியுமா? நிச்சயமாய் கர்த்தர் உம்மோட கூட இருக்கிறார் என்று கண்டோம், ஆகையால் ஒரு உடன்படிக்கை பண்ணிக்கொள்ள வந்தோம். அல்லேலூயா, அல்லேலூயா. மிருகம் போன்ற கடின இருதயம் உள்ள மனிதர்கள் நம்மளோட ஐக்கியப்பட சமாதானமாக உடன்படிக்கை பண்ண வர்றாங்கன்னா என்ன காரணம் தெரியுமா? நம்ம ஏதோ பெரிய திறமசாலி பலசாலி அப்படின்னு இல்லை, நம்மோடு கூட கர்த்தர் இருக்கிறார். ஹல்லேலூயா. நம்மோடு கூட தேவன் இருக்கிறார் அப்படிங்கிறத ஆண்டவர் வெளிப்படுத்த போகிறார். நம்முடைய செயல்கள் மூலமா, நம்முடைய கிரியைகள் மூலமா அவர்களுக்கு காட்ட போகிறார். அதை பார்க்குற அவங்க அப்புறம் தெரிஞ்சுக்கிடுவாங்க, ஐயோ இந்த மனுஷனை நம்ம பகைக்க கூடாது, காரணம் அவனோட கர்த்தர் இருக்கிறார். அதனால என்ன செய்யலாம்? சமாதானம் ஆக்கிடுவோம்.
புது வருஷத்துல பல பேர் வெள்ளக்கூடி ஏந்தி கொண்டு வர போறாங்க. அல்லேலூயா. சமாதான தூது அனுப்ப போறாங்க. நம்ம என்ன செய்ய போறோம்? நம்ம என்ன செய்ய போறோம்? சமாதானம் ஆக போறோமா? சண்டை என்னைக்கும் சண்டை தான். அப்படி சொல்ல போறோமா? நமக்கு சமாதானம் வேணும்னா சமாதானத்துக்கு வருகிறவர்களையும் சமாதானத்தோடு ஏற்றுக்கொள்வோம். ஹல்லேலூயா. அங்க ஈசாக்கு கேட்கிறான், நீங்க தானப்பா என்னை துரத்தி விரட்டி அடிச்சிங்க, இப்போ என்னைக்கு என்னைய தேடி வாரீங்க? அவன் சொல்றாங்க, உங்களோடு சமாதானம் பண்ண வந்தோம். ஈசாக்கு அவர்களை ஏற்றுக்கொண்டு அவர்களிடத்தில் சமாதான ஒப்பந்தங்களை ஏற்படுத்தினார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த நாளிலே நம்ம ஒவ்வொருவரை குறிச்சும், தேவனுடைய பிள்ளைகளாகிய ஒவ்வொருவரை குறிச்சும், இன்றைக்கு மிருகம் போன்ற கொடிய எதிரிகளாக இருக்கிறவர்களுக்கும் பயம் உண்டாக போகுது. ஹல்லேலூயா. அவர்களுக்கு பயம், நமக்கு சமாதானம். சொல்லுங்க பார்க்கலாம். அவர்களுக்கு பயம், நமக்கு சமாதானம். இரண்டாவது ஆசீர்வாதத்தை பார்த்தோம். தீமை செய்கிறவங்களும் நம்மோட சமாதானமாகும்படியா வரப்போகிறார்கள். மூணாவது, உங்க பிள்ளைகளை நினைச்சு பயம் இல்லை, பிள்ளைகளை நினைக்கும் போது சமாதானம். அல்லேலூயா. யோபு 5ஆம் அதிகாரம் 25ஆம் வசனத்தை எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாம். உம்முடைய சந்தானம் பெருகி உம்முடைய சந்ததியார் பூமியின் பூண்டுகளைப் போல இருப்பார்கள் என்று என்பதை அறிந்து கொள்வீர். நீங்க சொல்றாரு, கர்த்தருக்கு பயந்து கர்த்தரை தேடுகிறவர்களா இருக்கிறவர்களை தேவன் ஆசீர்வதிக்கிறார். ஆசீர்வாதத்தின் ஒரு வெளிப்பாடு, ஒரு அடையாளம் என்ன அப்படின்னா, உங்களுடைய சந்தானம் அப்படின்னா ஆஃப்ஸ்பிரிங், உங்களுடைய சந்ததி பெருகி இருக்க போகிறார்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. இத வசனத்தை ஆயத்தப்படுத்தும் போது எனக்குள்ள இப்படிப்பட்ட ஒரு ஆவிக்குரிய வாஞ்சி ஆண்டவர் கொடுத்தார். என்ன அப்படின்னா, போன வருஷம் 2023 ஜனவரி 1 நம்ம சபையில் ஒரு ரெட்டை குழந்தை பிறந்துச்சு. பிரதர் ஞானசீலன் அவர்களுக்கு ஒரு ரெட்டை குழந்தை பிறந்துச்சு. ஆமே, நான் ரொம்ப சந்தோஷப்பட்டேன். இந்த 2024 இன்னும் நிறைய பேருக்கு கர்த்தர் ரெட்டை குழந்தைகளை கொடுப்பாராக. அல்லேலூயா. எப்படி பெருகிறது? ஒன்று ஒன்றா பெற்றுக்கிட்டு இருந்தால் என்னைக்கு பெருகிறது? நாங்கள் பிள்ளைகளை பெறக்கூடிய காலகட்டத்தில் என் மனைவிட்ட சொல்வேன், ரெட்டை பிள்ளையா இருந்தால் நல்லா இருக்கும்ல அப்படின்மே. பேசாமல் இருங்க. நீங்கள் சொல்லி அதை மாதிரி வேற பிறந்துருச்சுன்னா அப்புறம் ரொம்ப கஷ்டம். என்ன கஷ்டமா? நீங்கள் ஊழியத்தெல்லாம் விட்டுட்டு முழு நேரமாக பிள்ளையை வளர்க்க வீட்டில் உட்காந்துடணும் அப்படின்மா. அப்படி இல்லை, பிள்ளையை கொடுத்தாருன்னா அதை வளர்க்கவும் கிருபை தருவார். ஹல்லேலூயா. பெருகுவார்கள், உங்கள் சந்ததி பெருகுவார்கள். அப்படின்னா எப்படிங்க பெருகுவாங்க? கர்த்தர் பிள்ளைகளை கொடுப்பார், ஆசீர்வாதமான பிள்ளைகளை கொடுப்பார், அநேகமான பிள்ளைகளை கொடுப்பார். ஹல்லேலூயா. அந்த பிள்ளைகள் கர்த்தருக்கேற்ற காரியங்களிலே, போதனைகளிலே, ஆவிக்குரிய காரியங்களிலே வளருவார்கள். அடுத்து அங்கே போடப்பட்டிருக்கு, அவங்க செழிப்பா இருப்பாங்களா. அதுதான் அந்த வசனத்தை பாருங்க. உம்முடைய சந்ததியார் பூமியின் பூண்டுகளைப் போல இருப்பார்கள். பூமியின் பூண்டுனா என்னது? நம்ம குழம்புக்கு போடுறமே பூண்டு, அந்த பூண்டா? இதை இங்கிலீஷ் பைபிளில் வாசித்து பார்த்தா இப்படியாக இருக்குது. You will know that your offspring will be many, your descendants like the grass of the earth. அப்படின்னா உங்க பிள்ளைகள் பூமியின் புல்லுகளை போல இருப்பாங்களாம். அது என்ன புல்லுகளை சொல்றாரு? ஒரு மழை பெஞ்சா போதும், ஒரு மழைக்கு அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா தரையெல்லாம் பச்சை பசேர்னு வந்துடும். என்னது வந்துடும்? புல்லுகள் என்ன செஞ்சிடும்? வளர்ந்து வந்துடும். அதைத்தான் சொல்றாரு, வேகமாய் வளரக்கூடியது புல்லு. அது மட்டும் இல்லை, அது எங்கெல்லாம் வளர்ந்துருக்குதோ அங்கெல்லாம் செழிப்பா, பார்க்கவே கண்ணுக்கு குளிர்ச்சியா, சிறப்பா காணப்பட போகிறது. ஹல்லேலூயா. பிள்ளைகளை குறித்து, சந்ததிகளை குறித்து ஆண்டவர் அப்படிதான் சொல்றாரு. உங்கள் சந்ததியார் பூமியின் பூண்டுகளை போல இருப்பாங்க. அப்படின்னா புல்லுகளை போல செழிப்பா, சிறப்பா, ஏராளமா, வேகமா வளருவார்கள். ஹல்லேலூயா. இதைத்தான் நான் இப்படியாக விசுவாசிக்கிறேன். இந்த 2024 வருஷத்துல குயிக் growth. ஹல்லேலூயா. வேகமான வளர்ச்சியை கர்த்தர் நம்ம பிள்ளைகளுக்கு கொடுக்க போகிறார். அது என்ன வேகமான வளர்ச்சி? ஞானத்திலே வேகமான வளர்ச்சி, சுகத்திலும் வளர்ச்சி, ஆமீன், திறமைகளிலே வேகமான வளர்ச்சி, இன்னும் என்னென்ன உயர்வு கிடைத்த காரியங்கள் உண்டோ எல்லாத்திலும் நம்முடைய பிள்ளைகள் வேகமான முன்னேற்றத்தை, வளர்ச்சியை காண போகிறார்கள். ஹல்லேலூயா. இதை நினைக்கும் போது சிலருக்கு பயம் வந்துடுது. ஐயோ பிள்ளைகளா, அதுவும் நிறைய பிள்ளைகள் வேற பாஸ்டர் சொல்லிவிட்டாரே, எப்படி இதை வளர்க்குறது, எப்படி இதை ஆளாக்குறது? நீங்கள் ஒன்றுமே பயப்பட வேண்டாம். அதுக்கு தான் முதல்ல கர்த்தர் நமக்கு சொல்லிட்டாரு, உங்களுக்கு சமாதானம் இருக்கும், பயம் இல்லாது இருப்பீர்கள். ஹல்லேலூயா.
ஆண்டவர் அழகா வசனத்தை சொல்லி வச்சிருக்கிறாரு. ஆமென். ஏசாயா 54 அதிகாரம் 13 வசனத்தை நீங்க வாசிச்சு பார்த்தீங்கன்னா, உன் பிள்ளைகள் எல்லாம் கர்த்தரால் போதிக்கப்பட்டிருப்பார்கள். அல்லேலூயா. உன் பிள்ளைகளுடைய சமாதானம் பெரிதா இருக்கும். சொல்லுங்களேன், பெரிதா இருக்கும். உங்க பிள்ளைகளுடைய சமாதானம் பெரிதா. உன் பிள்ளைகள் எல்லாம் கர்த்தராலே போதிக்கப்பட்டிருப்பாங்க. சில காரியங்களை நினைச்சு வருத்தப்படுறீங்கல்ல, நம்ம பிள்ளைக்கு போதிச்சு சொல்லி என்ன அந்த பிள்ளைகளை உருவாக்கி சரிப்படுத்த முடியல. எதெல்லாம் உங்களால கடினமா முடியாதுன்னு இருக்குதோ, பயப்படுத்துற காரியங்களா இருக்குதோ, இந்த 2024 கர்த்தர் அதை செய்ய போகிறார். ஹல்லேலூயா. கர்த்தர் போதிக்க போகிறார். கர்த்தர் பிள்ளைகளுக்கு ஆலோசனை கொடுக்க போகிறார். கர்த்தர் பிள்ளைகளுக்கு ஞானத்தை கொடுக்க போகிறார். கர்த்தர் பிள்ளைகளை மேன்மைக்காக உயர்த்த போகிறார். ஹல்லேலூயா. கர்த்தரே போதிப்பார். ஆண்டவரே சகல காரியங்களையும் கற்றுக் கொடுக்கும்போது அது ரொம்ப எளிதா இருக்கும். பிள்ளைகள், ஆமேன், நீங்க பிள்ளைகளை நினைக்கும் போது பயப்பட மாட்டீர்கள். ஹல்லேலூயா. பிள்ளைகளை நினைச்சு உங்களுக்கு பயமோ கவலையோ இருக்காது. மாறாக சமாதானம் இருக்கும். என்ன சமாதானம்? என் பிள்ளைகள் எல்லாம் கர்த்தரால் போதிக்கப்பட்டிருக்கிறாங்க, அவங்க சிறப்பா செழிப்பா இருக்கிறாங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. 4வது ஒரு ஆசீர்வாத வசனத்திலிருந்து பார்க்க போறோம். 24 வசனம், அதுதான் வாக்குத்தத்தத்தின் வசனம். யோபு 5:24. எல்லாரும் சேர்ந்து பார்க்காம சொல்லலாமா? உம்முடைய கூடாரம் சமாதானத்தோடு காண்பீர், உம்முடைய வாசஸ்தலத்தை விசாரிக்கும் போது குறைவை காண மாட்டே. குறைவு இருக்காது, நிறைவு இருக்கும். எல்லாரும் சொல்லுங்களேன், குறைவு இருக்காது, நிறைவு இருக்கும். நிறைவு இருக்கும் அப்படின்னா என்னது? நிறைவு இருக்கும்னா என்னது? தேவையான எல்லாம் தேவையான அளவுல இருக்கும். அதுக்கு பேர் தான் நிறைவு. சிலர் நினைக்கிறாங்க நிறைவு அப்படின்னா வீடெங்கும் அமையன் பொருளும் பணமும் பெருகி இருந்தா அதுக்கு பேர் நிறைவு அப்படின்னு நினைக்கிறாங்க. அப்படி இல்லை. அதைத்தான் நான் செய்தியின் ஆரம்பத்தில் சொன்னேனே, யோபுக்கு எல்லாமே நிறைவா இருந்துச்சு முதல்ல. அதோட சேர்ந்து பயமும் இருந்துச்சு. அந்த பயம் ஒவ்வொரு நாளும் அவனை வாட்டி கொண்டு இருந்துச்சு. ஆனா பின்னாடி கர்த்தர் கொடுத்த ஆசீர்வாதம், தேவையான சகல ஆசீர்வாதமும் இருந்துச்சு. அதே நேரத்தில் சமாதானமும் நிறைவா இருந்துச்சு. குறைவு இருக்காது, நிறைவு இருக்கும். என்னங்க நிறைவு? தேவையான காரியம் தேவையான அளவுல இருக்கும், அதுதான் நிறைவு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒரு பழமொழி இப்படியா சொல்லுவாங்களே, அளவுக்கு மிஞ்சினால் அமிர்தமும் நஞ்சு. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தம்முடைய சீஷர்களுக்கு ஜெபிக்க கற்றுக் கொடுத்தார். அந்த ஜெபத்துல என்ன சொல்லி கற்றுக் கொடுத்தார்? அன்றன்றுள்ள அப்பத்தை இன்று எங்களுக்கு தாரும். எல்லாரும் சொல்லுங்களேன், அன்றன்றுள்ள அப்பத்தை இன்று எங்களுக்கு தாரும். அடுத்த நாளைக்குரிய அப்பத்தையும் சேர்த்து கொடுத்தா என்ன ஆகும்? அல்லது ஆசைப்பட்டு சேர்த்து சாப்பிட்டா என்ன ஆகும்? அது அன்னைக்கே பாழா போகும், நம்முடைய வயிறும் கெட்டு போகும். ஆண்டவர் சொல்றாரு, அன்றன்றுள்ள அப்பத்தை இன்று எங்களுக்கு தாரும். அப்படின்னா புதிய வருடத்துல கர்த்தர் நம்மளை அற்புதமாய் நடத்துவார். அன்னன்னைக்கு என்னென்ன தேவையோ எல்லாத்தையும் கொடுத்து நடத்துவார். ஹல்லேலூயா. அது எப்படின்னா, அன்னைக்கு நமக்கு 10 ரூபா தேவைனா 10 ரூபாயை தருவார். அன்றைய தினம் நமக்கு 10,000 தேவைனா 10,000 கர்த்தர் தருவார். அல்லேலூயா. இது நம்முடைய பாஸ்டருடைய விசுவாசம். அடிக்கடி சொல்லுவாங்க, அன்னன்னைக்கு என்ன தேவையோ கர்த்தர் அதை தருவார். அன்னைக்கு 10 ரூபா தான் தேவை அப்படின்னா 10 ரூபா மட்டும்தான் கர்த்தர் தருவார். ஏன்னா அன்னைக்கு அவ்வளோ இருந்தால் போதும். ஆனால் சில நேரத்திலே சில சூழ்நிலையிலே நம்ம ஏதாவது ஒரு பெரிய தேவையை எதிர்கொண்டு இருக்கிறோம், பெரிய பணம் தேவைப்படுது, அதையும் கர்த்தர் தர வல்லவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. நம்ம ஜெபிக்க வேண்டியதெல்லாம், ஆண்டவரே அன்றன்றுள்ள அப்பத்தை இன்று எங்களுக்கு தார். இன்னைக்கு என்ன எனக்கு தேவையோ, இன்றைக்கு என்னுடைய காரியம் எதுவோ அதை எனக்கு கிருபையாய் கொடுத்து என்னை நடத்துங்க அப்படி நீங்க சொன்னீங்களானா அன்றைக்கு தேவையான சகலவற்றையும் கர்த்தர் கிருபையாய் கொடுத்து நடத்துவார். ஹல்லேலூயா. அற்புதமாய் நடத்துவார். இஸ்ரவேல் ஜனங்களை வனாந்தரத்தில் வழி நடத்தின ஆண்டவர் அவங்ககிட்ட சொன்னாரு, காலைதோறும் மன்னா உங்களுக்கு வானத்திலிருந்து விழும், அதை அன்னன்னைக்கு தேவையானதை மட்டும் நீங்க எடுத்து அதை பத்திரப்படுத்தி இடிச்சு மாவாக்கி அதை பிறகு அப்பமா செஞ்சு பணியாரமா செஞ்சு சாப்பிடுங்கன்னு சொன்னார். சில அவசர கொடுக்கைகள், சில என்ன சொல்றது ஹைப்பர் ஆக்டிவ் ஆட்கள் என்ன செய்வாங்கன்னா, கர்த்தர் சொன்னதுக்கும் ஒரு ஸ்டெப் மேலே என்ன செய்வாங்க, செஞ்சு தான் பார்ப்போமே என்ன நடக்குதுன்னு பார்ப்போமே. ஆண்டவர் ஒரு நாளைக்கு மட்டும் நீ அந்த மன்னாவை பொறுக்கு அப்படின்னு சொன்னா இவர் 2 நாளைக்கும் பொறுக்கி வைக்கிறாரு. அடுத்த நாள் காலையில் பார்த்தா, அடுத்த நாள் காலையில் இவர் மன்னா பொறுக்க போகவே இல்லை. ஏன்னா நான் தான் நேத்தே சேர்த்து வச்சுட்டேனே. அடுத்த நாள் காலையில் பார்த்தா முந்தின நாள் எடுத்து வச்ச மன்னா பூச்சி பிடிச்சு போச்சு, பயன்படாமல் போயிருச்சு. ஆனால் அதே நேரத்தில்
ஓய்வு நாளுக்கு முந்தின நாள் ஆண்டவர் சொல்றாரு, நீ அந்த ஓய்வு நாளுக்கு முந்தின நாள்ல 2 மடங்கா எடுத்து வை மன்னாவை. ஏன்னா சனிக்கிழமை ஓய்வு நாள், அன்னைக்கு மன்னாவை எடுக்க நீ போகாத. நீ முந்தின நாள் எடுத்து வச்ச அதே மன்னா அடுத்த நாளைக்கும் போதுமானதாக இருக்கும், கெட்டு போகாம இருக்கும், பூச்சி பிடிக்காம இருக்கும், வாழ்க்கைக்கு பிரயோஜனமாக இருக்கும். அல்லேலூயா. அதுதான் அன்றன்றைக்கு தேவையான அப்பத்தை கர்த்தர் நமக்கு கொடுப்பது. அல்லேலூயா. என்ன தேவையோ அதை கொடுப்பார், எவ்வளவு தேவையோ அதை கொடுப்பார். அற்புதமாய் அதிசயமாய் கர்த்தர் நம்மை வழி நடத்துவார். அல்லேலூயா. ஏற்ற நேரம் எனக்கு உதவி செய்த கிருபை, சோர்ந்து போன வேளை தாங்குகின்ற கிருபை. ஏற்ற நேரம் எனக்கு உதவி செய்த கிருபை, சோர்ந்து போன நேரம் என்னை தாங்குகின்ற கிருபை. கிருபையே 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 தேவ கிருபையே, கிருபையே 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 தேவ கிருபையே. ஹல்லேலூயா. குறைவு இருக்காது, நிறைவு இருக்கும் அப்படின்னு சொன்னனே, அதுல தான் தேவைகளை நிறைவாய் கர்த்தர் கொடுத்து நம்முடைய வாழ்க்கையில் ஆசீர்வதிப்பார். அதுலேயே இன்னொரு சப் பாயிண்ட் என்ன தெரியுமா? சமாதானத்தை நிறைவாய் கர்த்தர் தருவாருங்க. அல்லேலூயா. அது என்னங்க சமாதானத்தை நிறைவாக கர்த்தர் தர்றாரு அப்படிங்கிறது? இன்றைய தினத்தில் பார்த்தீங்கன்னா இந்த 21ஆம் நூற்றாண்டில் பலரும் சொல்கிற காரியம் என்னென்னா, அவங்களுக்கு டென்ஷன், பல காரியங்களை குறித்து டென்ஷன், ஸ்ட்ரெஸ்ஸு. இந்த டென்ஷன் ஸ்ட்ரெஸ் கூடுறதுனால என்ன சொல்கிறாங்க? தூக்கம் வர மாட்டேங்குது. கர்த்தர் இந்த புதிய வருஷத்தில் நல்ல நிம்மதியான தூக்கத்தை கர்த்தர் கொடுக்க போகிறார். சிலருக்கு இப்பயே கொடுத்து கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. ஏன்னா புது வருஷம் துவங்கிருச்சுல, வாக்குத்தத்தம் ரைட் டைம்ல நிறைவேறுது. அல்லேலூயா. தூங்குறீங்களா நீங்க நிம்மதியா? பெரிய தேவனுடைய ஆசீர்வாதம். அதனால யாராவது தூங்குனாங்கன்னா தட்டி எழுப்பாதீங்க, தூங்கட்டும். ஏன்னா எத்தனையோ இடத்துல தூக்கம் அவங்களுக்கு என்ன செய்ய மாட்டாங்க. ஆமா, நல்ல பஞ்சு மெத்தையில படுத்தா கூட தூக்கம் வரமாட்டாங்க. பாஸ்டருடைய பிரசங்கத்துல சுகமான நித்திரையாரு. அப்ப எவ்வளவு பெரிய ஆசீர்வாதம்! நீங்களாம் எவ்வளவு எனக்கு நன்றியா இருக்கணும். உபாகமம் 33ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை வாசித்து பாருங்க. பென்யமீனை குறித்து, அவன் கர்த்தருக்கு பிரியமானவன், அவருடைய சுகமாய் தங்கி இருப்பான், அவனை எந்நாளும் அவர் காப்பாற்றி அவன் எல்லைகளுக்குள்ளே வாசமாய் இருப்பார் என்றான். ஹல்லேலூயா. அவரோட சுகமாய் தங்கி இருப்பான். எல்லாரும் சொல்லுங்களேன், சுகமாய் தங்கி இருப்பான். சங்கீத 4ஆம் சங்கீதத்தில் 8ஆம் வசனம் இப்படியாக சொல்லப்பட்டிருக்கு, சமாதானத்தோட படுத்துக்கொண்டு நித்திரை செய்வேன், கர்த்தாவே நீர் ஒருவரே என்னை சுகமாய் தங்க பண்ணுகிறேன். ஹல்லேலூயா. சமாதானத்தை கர்த்தர் கொடுத்திருக்கிறார்னா அதனுடைய ஒரு அடையாளம் என்ன அப்படின்னா, பிரச்சனைகளே போராட்டங்களே கஷ்டங்களே இல்லாத ஒரு வாழ்க்கையா இருக்கும் அப்படிங்கிற அர்த்தம் இல்லை. தாவீதை நீங்க கவனிச்சு பாருங்க. அவர் வாழ்க்கையில் ஏராளமான போராட்டம், ஏராளமான பிரச்சனை. ஆனா எத்தனை போராட்டம் எத்தனை பிரச்சனை வந்தாலும் அவர் சொல்லார் பாருங்க, கர்த்தாவே நீர் ஒருவரே என்னை சுகமாய் தங்க பண்ணுகிறீர். ஹல்லேலூயா. அவர் வனாந்திரத்துல காட்டுல கிட்டத்தட்ட 14 வருஷம் அலைஞ்சு கொண்டிருக்கிறார். யோசித்து பாருங்க, காட்டுல அவர் நினைக்கிற மாதிரி சுகமா படுக்கிற கட்டில் கிடைக்குமா, மெத்த கிடைக்குமா, ஏன்னா ஒரு பாயாவது கிடைக்குமா? எதுவும் கிடைக்காதுங்க. ஏதோ கிடைக்கிற இடத்துல படுத்து தூங்கி எந்திரிச்சு தான் வாழ்ந்தாரு. ஆனா அவர் சொல்றாரு, அந்த இடத்திலும் நான் சுகமா தங்கினேன், சுகமா தூங்கினேன், கர்த்தர் என்னை பாதுகாத்தார். ஹல்லேலூயா. கர்த்தர் என்னை பராமரித்தார், கர்த்தர் என்னை வழி நடத்தினார். 2024ஆம் வருடம் கர்த்தர் உங்களை சுகமாய் தங்க பண்ண போகிறா, சமாதானத்தோடு தங்க பண்ண போகிறா. ஆமே. நீங்க இருக்கிற இடத்துல எந்த இடமா இருந்தாலும் ஒவ்வொரு நாளும் வேலைகளை முடிச்சு வீட்டுக்கு போய் அப்பாடான்னு படுத்தா அருமையான நித்திரை வர கர்த்தர் கிருபை செய்ய போகிறார். ஹல்லேலூயா. நிஜமா இந்த அந்த நல்ல 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 தூக்கம் இருக்கு பாருங்க, அது பெரிய காட்ஸ் பிளெஸிங். ஆமா, அந்த நல்ல ஒரு டீப் ஸ்லீப் வந்துச்சுன்னா அப்பதான் நம்ம உடம்புல எவ்வளவோ நன்மையான மாற்றங்கள் நடக்குதான் தெரியுமா உங்களுக்கு? நல்ல அந்த அயர்ந்து தூங்குகிற அந்த நித்திரை இருக்கு பாருங்க, அந்த நேரத்தில் தான் நம்ம உடலை அந்த புதுப்பிக்கக்கூடிய, அந்த ரீஜெனரேட் பண்ணக்கூடிய எத்தனையோ
கிளான்ஸ், சுரப்பிகள்லாம் சுரக்குது அப்படிங்கிறத அந்த ஆராய்ச்சியில் சொல்கிறாங்க. அப்போ சிலருக்கு அப்படி நல்ல நிம்மதியான நல்ல டீப் ஸ்லீப் என்ன செய்யறதில்ல, வர்றதில்ல. ஆண்டவர் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பின் ஒரு அடையாளம், நீங்கள் சுகமாக தூங்கி சுகமாக எந்திரிக்க போகிறீங்க. அல்லேலூயா. தாவீது சொல்ல, நான் சுகமாக தூங்குறேன் கர்த்தாவே, நீ ஒருவரே என்னை சுகமாய் தங்க பண்ணி. அப்புறம் விழிக்கும்போது உங்களுடைய சாயலால் திருப்தியா. அப்படின்னா என்னங்க அர்த்தம்? நான் இப்படியா நம்புகிறேன், இப்படியா விசுவாசிக்கிறேன். இந்த தாவீது காட்டிலையும் மேட்டிலையும் மலையிலையும் குகையிலையும் படுத்து தூங்கிக்கிட்டு இருந்தார்ல, இவரை படுக்க வச்சுட்டு கர்த்தர் பக்கத்திலே நின்று இவரை பாதுகாத்து விசிறி வீசிக்கிட்டு இருந்திருக்கான்னு நினைக்கிறேன். மகனே நீ தூங்குப்பா, நான் சொன்ன வாக்குத்தத்தத்தினால, நான் உன்னை சொன்ன வழி நடத்துகிற வழியில நீ சில கஷ்டத்தோட நஷ்டத்தோட ஓடி அலைஞ்சு எனக்காக நீ பாடுபட்டுக்கிட்டு இருக்கியா, நான் உன்னை பராமரிப்பேன், நான் உன்னைய பாதுகாப்பேன், நீ நிம்மதியாக தூங்கு. ஆண்டவர் ஒரு விசிறி வச்சு வீசிக்கிட்டு இருக்கிறாரு. அதனால தான் தூங்கி எந்திரிச்சு கண்ணை திறந்து பார்த்தா ஆண்டவர் அவர் பார்க்குறார். ஹல்லேலூயா. அவர் சொல்ல, நான் விழிக்கும் போது உங்கள் சாயலை பார்க்குறேன்ப்பா. அங்கே தெய்வம் அவர் முன்னாடி நிற்கிறத பார்க்குறாரு. அந்தந்த நாளுக்கான கிருபையை கொடுக்கிறாரு, அற்புதமாய் வழி நடத்துகிறார். ஹல்லேலூயா. குறைவு இருக்காது, நிறைவு இருக்கும். என்னங்க நிறைவு? ரெண்டாவது சமாதானமாகிய நிறைவு இருக்கும். நீங்கள் சுகமாய் தூங்கி சுகமாய் எழுந்து கர்த்தருக்கு மகிமையாய் அந்த நாள் முழுவதும் வாழ்ந்து ஆண்டவரை மகிமைப்படுத்த போறீங்க. ஹல்லேலூயா. அந்த நிறைவு இருக்குங்கிறதுல சுகத்திலும் நிறைவை கர்த்தர் கொடுக்க போகிறார். ஹல்லேலூயா. சுகத்திலே நிறைவு இருக்கும். இது கர்த்தருடைய வார்த்தை. விசுவாசிங்க, உங்க வாழ்க்கையில அதை சுதந்தரித்துக் கொள்ளுங்க. ஒருவேளை 2023 சுகத்துல குறைகள் இருந்துச்சுன்னா, குறைவுகள் இருந்துச்சுன்னா, இந்த 2024 வருடத்துல சிலுவையில் தொங்கின ஆண்டவரை நோக்கி பாருங்க. எனக்காகத்தானே இப்பார சிலுவையை ஆண்டவரே நீர் சுமந்தீரே, என் பாடுகளை போக்கத்தானே, என் வியாதிகளை நீக்கத்தானே நீர் வேதனையை சுமந்தீரேன்னு அவர் சிலுவையை தியானித்து கருத்தோடு நோக்கி பார்ப்பீங்களானா, அந்த சிலுவையிலிருந்து சுகமும் விடுதலையும் அற்புதமும் நிறைவாய் உங்கள் வாழ்க்கையில கடந்து வரும். ஹல்லேலூயா. என் நோய்களை சிலுவையிலே சுமந்து தீர்த்தீரையா, என் நோய்களை சிலுவையிலே சுமந்து தீர்த்தீரையா, சுமந்து தீர்த்தீரையா ஐயா, சுமந்து தீர்த்தீரை. விண்ணப்பத்தை கேட்பவரே, விண்ணப்பத்தை கேட்பவரே, என் கண்ணீரை காண்பவரே, சுகம் தருபவரே, ஸ்தோத்திரம் ஏசையா. ஹல்லேலூயா. நிறைவான ஒரு ஆசீர்வாதம் சொல்லப்போறேன். அது என்ன அப்படின்னா, இளைப்பாறுதல் இருக்கும். வேத சரித்திரத்தில் தாவீது ராஜாவின் சரித்திரத்தை வாழ்க்கையை குறித்து வாசிக்கிறோம். அவர் ராஜாவா இருந்த சரித்திரத்தை வாசிக்கிறோம். அதுக்கடுத்து சாலமோன் ராஜாவா இருந்த சரித்திரத்தை வாசிக்கிறோம். தாவீது காலத்துல ஒரே யுத்தம் 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 யுத்தம், எல்லா பக்கமும் சண்டை போட்டுக்கிட்டே இருக்கிறார், எதிரிகளோட போராடிக்கிட்டே இருக்கிறார், யுத்தம் பண்ணிக்கிட்டே இருக்கிறார், ஜெயம் பெற்றார். ஆனா அவருடைய காலத்தின் பெரும் பகுதி சண்டையில யுத்தத்திலேயே முடிஞ்சு போச்சு. ஆனா சாலமோனுடைய வாழ்க்கை துவங்குறத பார்க்கிறோம். சாலமோன் இப்படியாக சொல்றாரு, இப்ப என்னை சுத்தி எதிரியும் இல்லை விரோதியும் இல்லை, எங்கும் இளைப்பாறுதலை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. 1 ராஜாக்கள் 5ஆம் அதிகாரத்தில் 2ஆம் வசனத்திலிருந்து 5ஆம் வசனம் வரைக்கும் உள்ள பகுதியை நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஆச்சரியமா இருக்குது. 4ஆம் வசனத்தை எல்லாம் சேர்ந்து வாசிக்கலாம். 1 ராஜாக்கள் 5:4. ஆனாலும் இப்பொழுதோ என் தேவனாகிய கர்த்தர் எங்கும் எனக்கு இளைப்பாறுதலை தந்தார், விரோதியும் இல்லை இடையூறும் இல்லை. எல்லாரும் சொல்லுங்க, விரோதியும் இல்லை இடையூறும் இல்லை. அப்படின்னா எப்பக்கம் திரும்பினாலும் சமாதானம் சந்தோஷம். ஹல்லேலூயா. ஆமா, வடக்க திரும்பினாலும் அங்க இருக்கிற ஆட்களோட சமாதானம், தெற்க திரும்பினாலும் அங்க இருக்க ஆட்களோட எனக்கு சமாதானம். விரோதியே இல்லை, கிழக்கையும் விரோதி இல்லை, மேற்கையும் விரோதி இல்லை, எல்லா பக்கமும் எனக்கு சமாதானத்தை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. சுற்றி இருக்கிற எல்லா இடத்திலும் சமாதானம். இந்த சமாதானம் கிடைச்ச உடனே, இந்த இளைப்பாறுதல் கிடைச்ச உடனே இந்த சாலமோன் என்ன செய்தாரு? தேவனுக்காக ஆலயத்தை கட்டினார். அல்லேலூயா. இந்த புது வருஷத்துல நம்ம எதை கட்ட போறோம் தெரியுமா? உங்க வாழ்க்கையில சில திட்டங்களை கர்த்தர் கொடுத்திருக்கிறார்ல, அந்த திட்டங்களை கட்டி நிறைவேற்றி முடிக்க போறீங்க. அல்லேலூயா.
சில பேருக்கு வீடு கட்டணும்னு திட்டம் இருக்கு, சிலருக்கு பிஸ்னஸை கட்டி எழுப்பணும்னு திட்டம் இருக்கு, சிலருக்கு வாழ்க்கையை கட்டி எழுப்பணும் கல்யாணம் பண்ணணுங்கிற திட்டம் இருக்குது. ஒவ்வொருத்தருக்கும் பல பல திட்டங்கள் இருக்குதுங்க. உங்க வாழ்க்கையை கட்டி எழுப்பக்கூடிய ஆசீர்வாதத்தை 2024 கர்த்தர் செய்ய போகிறார். ஹல்லேலூயா. கட்டுவீர்கள். ஹல்லேலூயா. சுற்றிலும் இளைப்பாறுதல் இருக்கும், நீங்க கட்டுவீர்கள், கட்டி எழுப்புவீர்கள். ஆமென். இந்த கட்டுகிறது அப்படிங்கிறது பாருங்க, அது தேவனுடைய அதுக்குன்னே ஆண்டவர் ஒரு விசேஷித்த அபிஷேகத்தை கர்த்தர் வச்சிருக்கிறார். அல்லேலூயா. அதை எப்படி சொல்லலாம்னா கோரேஷின் அபிஷேகம்னு சொல்லலாம். பைபிள்ல கோரேஸ் அப்படிங்கிற ஒரு ராஜாவை குறித்து ஆண்டவர் எழுதி வச்சிருக்கிறார். ஏசாயா 44 அதிகாரத்தில் 26 உள்ள வசனத்தில் பார்த்தீங்கன்னா இந்த கோரேஸை குறித்து ஆண்டவர் சொல்றாரு, அவன் எருசலேமை பார்த்து சொல்வானா, நீ கட்டப்படு என்றும் தேவாலயத்தை நோக்கி நீ அஸ்திபாரப்படு என்றும் சொல்லி எனக்கு பிரியமானதை எல்லாம் நிறைவேற்றுவான் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. அப்ப நான் இப்படியாக ஜெபிக்கிறேன், விசுவாசிக்கிறேன். புது வருஷத்துல கர்த்தர் உங்கள் எல்லாருக்கும் கோரேஷின் அபிஷேகத்தை கொடுக்க போகிறார். அல்லேலூயா. என்ன காரியத்தை கட்டுறதுக்கு? உங்க வாழ்க்கையில கர்த்தர் கொடுத்த திட்டங்களை கட்டுவதற்கு. அல்லேலூயா. ஆமா, நீங்க கட்டுகிற வேலையை செஞ்சீங்கன்னா கர்த்தர் உங்க மேல பிரியமா இருக்கிறார். நான் வசனத்தை தான் சொல்லிக்கிட்டு இருக்கிறேன். நீங்க கட்டுகிற காரியத்தை செஞ்சீங்கன்னா கர்த்தர் உங்க மேல பிரியமாக இருக்கிறார். ஆமென். அதனால எந்த காரியமா இருந்தாலும் ஜெபத்தோட விசுவாசத்தோட செயல்பட ஆரம்பிங்க. ஹல்லேலூயா. அல்லேலூயா. ஆமா, ஒரு குடும்பத்தினர் என்கிட்ட ஜெபிக்க வந்தாங்க. அப்ப சொன்னாங்க, பாஸ்டர் இந்த மாதிரி நாங்க வீடு கட்டலான்னு இருக்கிறோம், அதுக்கான தேவை குடும்பத்தில் இருக்குது, அதுக்கான சில ஆயத்தங்களும் இருக்குது, ஜெபத்தோட நாங்க செய்யலாம் இருக்கிறோம், நீங்க எங்களுக்காக ஜெபம் பண்ணுங்க. ஜெபம் பண்றேன் சொல்லும் போது அவங்க சொன்னாங்க, அது ஒரு பெரிய கடினமான ப்ராசஸ் தான். ஆமாங்க, எளிதாக எந்த காரியமும் நடக்காது, கடினமாக தான் இருக்கும். ஆனால் நான் கட்டணுங்கிற தீர்மானத்தோட யாரெல்லாம் எழுந்து செயல்படுகிறோமோ கர்த்தர் அதிலே பிரியப்படுகிறார், அந்த காரியத்தை வாய்க்க பண்ணுகிறார். ஹல்லேலூயா. அல்லேலூயா. கர்த்தர் நிச்சயமாய் வாய்க்க பண்ணுகிறார். இங்கே பார்க்குறோம், சாலமோனுக்கு சுற்றிலும் இளைப்பாறுதலை கொடுத்தார். காரணம் என்னன்னா, சாலமோன் கட்டி எழுப்பணும், கர்த்தரை மகிமைப்படுத்தணும். இன்னைக்கு நம்ம தேவனுடைய பிள்ளைகளாக நம்ம ஒவ்வொருவருமே தேவனுடைய ஆலயமா இருக்கிறோம். உங்க வாழ்க்கையில சில நன்மையான காரியங்கள் கட்டி எழுப்பப்படுமானால் அது கர்த்தருக்கு மகிமையாக இருக்கும். ஹல்லேலூயா. அல்லேலூயா. ஆமென். நீங்க வீடு கட்டினா அது கர்த்தருக்கு மகிமையா இருக்கும். அங்க ஆணுடைய நாமம் மகிமைப்படும். உங்க வீட்டுல பெருசா வசனத்தை எழுதி போட்டுருங்க. அல்லேலூயா. போற வர்ற எல்லாரும் இது கர்த்தருடைய பிள்ளைகள் வாழ்கிற இடம்னு தெரிஞ்சுக்கிட்டு போட்டோம். நீங்க ஒரு கம்பெனி நடத்தினா அது கர்த்தருக்கு மகிமையாக இருக்கும். அல்லேலூயா. அந்த கம்பெனியில எல்லா பக்கம் திருமண பக்கமெல்லாம் வசனத்தை எழுதி போடுங்க, ஆண்டவரை மகிமைப்படுத்துங்க. அந்த இடத்திலையும் தேவனை துதிக்கிற ஆராதிக்கிற ஒரு நேரத்தை என்ன செய்யுங்க, ஏற்படுத்துங்க. அதன் மூலமா கர்த்தருடைய நாமம் மகிமைப்படட்டும். ஆமென். நீங்க ஒரு திருமணம் பண்றீங்கன்னா அதன் மூலமா கர்த்தருடைய நாமம் மகிமைப்படும். அல்லேலூயா. அந்த திருமணத்துக்கு ஆண்டவரை அறியாத அநேகம் பேரை அழைத்து ஆலயத்தில் வச்சு ஆராதனை நடத்தி அவங்களும் தேவனுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியா, அதை ஒரு கர்த்தருக்கேற்ற வாய்ப்பா பயன்படுத்தி கொள்ளுங்க. ஹல்லேலூயா. கட்டுவது கர்த்தருக்கு விருப்பமான காரியம். அவர் அந்த மனிதனை குறித்து அவர் ஆச்சரியப்பட்டு சொல்றாரு, கோரேஸை குறித்து ஆச்சரியப்பட்டு சொல்றாரு. இன்னும் வார்த்தையை சொல்றாரு பாருங்க, கோரேஸ் என் மேய்ப்பன் அப்படிங்கிறாரு, எனக்கு பிரியமானதையெல்லாம் நிறைவேற்றுவான். 2024 கர்த்தருக்கு பிரியமான பல காரியத்தை நான் கட்டி எழுப்ப போறேன். விசுவாசிக்கிறோம்? சத்தமா இல்லையா சொல்லுங்க. நன்மையான காரியங்களை கர்த்தர் கொடுப்பான். நான் 5 ஆசீர்வாதத்தை வசனத்திலிருந்து சொல்லியிருக்கிறேன். என்னென்ன ஆசீர்வாதங்கள்? முதல்ல, தீமைக்கு ஆபத்துக்கு பயம் இல்லை. 2வது, தீமை செய்கிற மனிதர்களுக்கு மிருகம் போல கடினமான மனிதர்களை குறித்து பயம் இல்லை, அவர்களில் கர்த்தர் சமாதானத்துக்கு எதுவா கொண்டு வருவார். 3வது, பிள்ளைகளை குறித்து பயம் இல்லை, பிள்ளைகளின் சமாதானம் பெரிதாக இருக்கும். 4வது, குறைவு இல்லை நிறைவு இருக்கும். 5வது, இளைப்பாறுதல் இருக்கும், நீங்கள் கட்டுவீர்கள். ஹல்லேலூயா. இந்த எல்லா ஆசீர்வாதத்தையும் நம்ம வாழ்க்கையில் சுதந்திரிக்க நம்ம செய்ய வேண்டிய 2 காரியத்தை சுருக்கமாக சொல்லி நிறைவு செய்ய போகிறேன். அது என்ன 2 காரியம்? ஆரம்பத்திலிருந்து சமாதானம் சொல்லிட்டே வரனே, நம்ம செயல்படுத்த வேண்டிய மற்றொரு சமாதானம் என்ன அப்படின்னா, தேவனோடு சமாதானமாக இருங்க. ஹல்லேலூயா. இதே யோபுல 22 அதிகாரம் 21 வசனத்தை வாசிச்சு பாருங்க. யோபு 22:21. நீர் அவரோட பழகி சமாதானமாயிரும்,
அதனால் உமக்கு நன்மை வரும். ஆமென். எல்லாரும் சொல்லலாமா? நீர் அவரோடே பழகி சமாதானமாயிரும், அதனால் உமக்கு நன்மை வரும். குடும்பத்தின் எல்லா பகுதிகளிலும், நம்முடைய வாழ்க்கையின் எல்லா பகுதிகளிலும் சமாதானம் வருவதற்கு நம்ம செய்ய வேண்டிய the very first step என்னன்னா, தேவனோடு சமாதானமா இருங்க. அல்லேலூயா. எல்லாரும் சொல்லுங்களேன், தேவனோடு சமாதானம். தேவனோடு சமாதானம் என்ன? தேவனோடு நல்ல ஒரு ஐக்கியம். பாருங்க, ஆதாம் ஏவாள் ஏதேன் தோட்டத்தில் இருக்கிற காலம் வரைக்கும் தேவனோடு நல்ல ஐக்கியமா இருந்தாங்க. என்னைக்கு பாவம் வந்துச்சோ ஆண்டவரை கண்டா ஒளிஞ்சு ஓடுறாங்க, தேவ சமூகத்தை கண்டா வர தயங்குறாங்க. ஆணுடைய பிரசன்னம், ஜெபம், ஆலயம், ஆராதனைனா அவங்களுக்கு கசப்பா இருக்கு அல்லது பயமா இருக்குது, தூரம் எந்திரிச்சு ஓடுறாங்க. அப்படி இல்லைங்க, 2024 தேவ சமூகம் நமக்கு இன்பமான இடமா இருக்கணும். ஹல்லேலூயா. தேவ பிரசன்னம் அது நமக்கு மகிழ்ச்சியான இடமா இருக்கணும். அதுக்கு பேர் தான் தேவனோடு சமாதானம். ஹல்லேலூயா, அல்லேலூயா. பாருங்க, சாலமோனை குறித்து சில காரியங்கள் நன்மையா பார்த்தோம். ஆனா இதே சாலமோன் அவருடைய வாழ்க்கை துவங்கும் போது தாவீது அவருக்கு ஒரு ஆலோசனை சொல்லிட்டு போறாரு. அனுபவசாலியான தாவீது, 80 வயசு வரைக்கும் வாழ்ந்த தாவீது, 40 வருஷம் தேசத்தை அரசாண்ட தாவீது தன் வாழ்க்கையின் முழு அனுபவத்தை வச்சு ஒரு ஆலோசனை சொல்லிட்டு போறாரு. அது என்ன ஆலோசனை? சாலமோனுக்கு சொல்றாரு. 1 நாளாகமம் 28ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தில் அவர் சொல்றாரு. அது சொன்னதை நானே சொல்லிடுறேன். நீ அவரை தேடினால் உனக்கு தென்படுவார், நீ அவரை விட்டு விட்டால் உன்னை என்றைக்கும் கைவிடுவார். இந்த வசனத்தின் கடைசி 2 வரி பாருங்க, கடைசி 3 வரி. நீ அவரை தேடினால் உனக்கு தென்படுவார். எல்லாரும் சொல்லுங்க, நீ அவரை தேடினால் உனக்கு தென்படுவார், நீ அவரை விட்டு விட்டால் அவர் உன்னை என்றைக்கும் கைவிடுவார். இதே வார்த்தையை, இதே வசனத்தை ஆண்டவர் இன்னொரு தீர்க்கதரிசி மூலமா வேற ஒரு ராஜாவுக்கு சொல்றாரு. அது யாரு? அதுதான் பாத்தீங்கன்னா ஆசாங்கிற ராஜா. இந்த ஆசா ராஜாவுக்கு ஒரு தீர்க்கதரிசி மூலமா கர்த்தர் பேசுறார். இதே வார்த்தை ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. 2 நாளாகமம் 15ஆம் அதிகாரத்துல 2ஆம் வசனம். அதை நீங்க வாசிச்சு பாத்தீங்கன்னா அங்கேயும் சொல்றாரு, நீங்கள் கர்த்தரோடு இருந்தால் அவர் உங்களோடு இருப்பார், நீங்கள் அவரை தேடினால் உங்களுக்கு வெளிப்படுவார், அவரை விட்டு விட்டீர்களே ஆகில் அவர் உங்களை விட்டு விடுவார். அப்படின்னா இந்த வசனத்தின் சுருக்கம் என்னன்னா, நீங்க கர்த்தரை தேடினா அவர் உங்களோட இருந்து உங்களை ஆசீர்வதிச்சு 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 மேன்மைக்கு நேராய் நடத்துவார். ஹல்லேலூயா. அது என்னங்க கர்த்தரோட இருக்கிறது? தேவனோடு ஐக்கியமா இருப்பது. தேவ சமூகம், தேவ பிரசன்னம், வேதம், ஆலயம், ஆண்டவர் கிடைத்த காரியங்கள் உங்களுக்கு விருப்பமா இருக்குமானா நீங்கள் தேவனோடு ஐக்கியமா இருக்கிறீர்கள். ஹல்லேலூயா. புதிய வருடத்துல அப்படிப்பட்ட ஒரு காரியத்தை செய்ய நீங்க வாஞ்சிப்பீங்களா? நீங்க அப்படிப்பட்ட ஒரு காரியத்தில் வாஞ்சியாக காணப்படுவீங்களானா நிச்சயமாய் புது வருஷம் உங்க வாழ்க்கையில சிறப்பா இருக்கும். எப்படி சொல்றேன்? வசனத்துல தான் சொல்றேன். இதுவரை நீங்க இருந்த வாழ்க்கையை காட்டிலும் ஒரு ஸ்டெப் ஆவிக்குரிய காரியத்துல முன்னோக்கி செல்ல, முன்னேறி செல்ல இன்றைக்கு ஒரு புதிய தீர்மானத்துக்குள்ள வாருங்க. ஞாயிற்றுக்கிழமை மட்டும்தான் ஆலயத்துக்கு வர்றவங்களா நீங்க இருந்தீங்கன்னா, நான் இன்னொரு ஆராதனையில ஒரு கேர்சலோ, ஒரு உபவாச ஜெபமோ அல்லது ஏதோ மற்றொரு ஆராதனையிலும் நான் கலந்து கொள்வேன் நீங்க தீர்மானம் எடுங்க. கர்த்தர் இந்த புதிய வருஷத்துல உங்களை சிறப்பாக ஆசீர்வதிப்பா. ஒருவேளை 52 ஞாயிற்றுக்கிழமையும் ஆலயத்துக்கு வராம அப்பப்ப வந்து எட்டி பார்த்துட்டு போய்கிட்டு இருந்தீங்கன்னா இன்னைக்கு தீர்மானம் எடுங்க, நான் 52 ஞாயிற்றுக்கிழமையும் தவறாம ஆண்டவரை தேடுவேன், அவரை தேடி அவருடைய சமூகத்துக்கு வருவேன். ஆண்டவர் சொல்றாரு, நீ அவரை தேடினால், எல்லாரும் சொல்லுங்க, நீ அவரை, அவர் உனக்கு தென்படுவார். எப்படி தென்படுவார்? என்னென்ன காரியத்திலலாம் உங்களுக்கு உதவி தேவைப்படுதோ அந்த இடத்துல உதவியா அவர் உங்களுக்கு தென்படுவார். ஆமா, சில நேரத்தில் ஏன்னா ஏதாவது கடினமான ஒரு பொருளை தூக்கிட்டு போறோம் அல்லது கஷ்டமான ஒரு வெயிட்டை வண்டியில தள்ளிட்டு போறோம்னு வைங்களேன், கூட ஒருத்தர் ஒரு கையை வச்சு தள்ளுனா ஈஸியா இருக்குமே நினைப்போம்ல. அந்த மாதிரி வாழ்க்கையின் அனுபவத்துல கர்த்தருடைய கரம் நமக்கு துணையாய் வரும். அல்லேலூயா. நீ அவரை தேடினால் அவர் உனக்கு. ஆமா, பைபிள்ல ரொம்ப சாதாரணமான சிறியவர்களாய் எளியவர்களாய் இருந்த பலர் ஆண்டவரை பிடிச்சுக்கிட்டதுக்கு அப்புறம் உயர்வாய் மேன்மையாய் உயர்த்தப்பட்டதை பைபிள்ல வாசிக்கிறோம். அப்படிப்பட்ட ஒரு மனுஷன் தான் கிதியோன், அப்படிப்பட்ட ஒரு மனுஷன் தான் சவுல், இன்னும் எத்தனையோ பேரை சொல்ல முடியும். அப்படிப்பட்ட சாதாரண ஒரு மனுஷன் தான் சிம்சோன். ஆனா இவங்கெல்லாம் எளியவர்களாய் சிறியவர்களாய் இருந்தப்போ கர்த்தரை தேடினாங்க, ஆண்டவர் அவங்கள உயர்த்தி மேன்மைப்படுத்தி ஆசீர்வதித்தார். அல்லேலூயா. இந்த 2024 யாரடான்னு ஆசீர்வதிக்கலாம், யாரெல்லாம் தூக்கி உயரத்துல கோபுரத்துல உட்கார வைக்கலாம்னு கர்த்தருடைய கண்கள்
பூமி எங்கும் சுற்றி உலாவின மாதிரி இந்த ஆலயம் முழுதும் சுற்றி உலாவிக்கிட்டு இருக்கு. யாரெல்லாம் அவரை பிடித்து கொள்ள நீங்க தீர்மானிக்கிறீங்களோ புது வருஷம் அது உங்க வருஷம் தான். ஹல்லேலூயா. யாரெல்லாம் அவரை பிடிச்சிக்கிறீங்களோ அவங்க வாழ்க்கை புது வருஷத்துல சிறப்பாக இருக்க போது. ரெண்டாவது, இந்த ஆசீர்வாதங்களை சுதந்திரிக்க நம்ம செய்ய வேண்டிய மற்றொரு காரியம் என்னன்னா, கர்த்தர் என்னுடைய மேய்ப்பர் அப்படிங்கிறத நம்பி விசுவாசித்து ஏற்றுக்கொள்ளுங்க. பைபிள் வசனத்தில் வாசிக்கிறோம், இஸ்ரவேல் ஜனங்களை வனாந்தரத்தில் ஆண்டவர் நடத்திட்டு போகும்போது எப்படி நடத்திட்டு போனாராம்? ஒரு ஆட்டு மந்தையை போல வழி நடத்தினாராம். சங்கீதம் 77:20 வாசிக்கிறோம், ஆட்டு மந்தையை போல வழி நடத்தினாராம். இந்த ஆட்டு மந்தையனா எப்படி நடத்துறாரு பாருங்களேன். என்னைக்காவது ஆடு கவலைப்பட்டிருக்கா? நாளைக்கு நான் எங்க போய் என்ன கொலையை தேடுவேன், எங்க போய் தண்ணியை தேடுவேன்? என்னைக்காவது ஆடு கவலைப்பட்டிருக்கா? மேய்ப்பன் தான் கவலைப்படுவார். நாளைக்கு நான் எந்த இடத்துக்கு மேய்ச்சலுக்கு இந்த ஆட்டை நான் கூட்டிகிட்டு போகிறது, எங்கே புல் இருக்குது, எங்கு நல்ல தாவரங்கள் இருக்குது, இந்த ஆட்டுக்கு தேவையான சத்துள்ள உணவுகள் எங்கே இருக்குது, இதை எங்கே கூட்டிகிட்டு போகிறதுன்னு மேய்ப்பன் கவலைப்படுவாருங்க. அப்போ இந்த புதிய வருடத்தில் அந்த ஆண்டவரை நீங்கள் மேய்ப்பனாக ஏற்றுக்கொண்டீங்கன்னா நீங்கள் எதை குறிச்சும் கவலைப்படாதீங்க. உங்கள் கவலையை அவர்கிட்ட சொல்லிட்டு விட்டுட்டு கொடுத்துட்டு நீங்கள் இளைப்பாறுதலாக இருங்க. ஹல்லேலூயா. நீங்கள் கர்த்தர் உங்களுக்கு கொடுத்த சமாதானத்தை காத்துக்கொள்ளுங்க. பல காரியங்களை குறித்து கவலைப்பட்டு கலங்காதீங்க. ஆண்டவர் சொல்றாருல மார்த்தாளை பார்த்து, மார்த்தாளே, ஆமா சொல்லுங்க மார்த்தாளே, பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, மார்த்தாளே நீ அநேக காரியங்களை குறித்து கவலைப்பட்டு கலங்குகிறாய். ஆமா, தேவையானது ஒன்று. என்னது அது? ஆண்டவர்கிட்ட சொல்ல வேண்டியது. ஹல்லேலூயா. முழங்கால் போட்டு, ஏசப்பா நீங்க தான் என் மேய்ப்பர், நீங்க தான் எங்க அப்பா, நீங்க தான் என்னை வழி நடத்துகிறவ, என்னென்ன காரியத்தை, என்னென்ன தேவையை, என்னென்ன பிரச்சனைய நீங்க பார்த்துக்கோங்கன்னு அவர்கிட்ட சொல்லிருங்க. உங்களை நன்மையா, செம்மையா, ஆசீர்வாதமா, மேன்மையா கர்த்தர் வழி நடத்துவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த புதிய வருடம் நம்முடைய வாழ்க்கையில் சகல ஆசீர்வாதத்தை நான் நிரம்பி இருக்க கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நான் 5 ஆசீர்வாதத்தை சொல்லியிருக்கிறேன். இந்த ஆசீர்வாதத்தை சுதந்திரிக்க நம்ம செய்ய வேண்டியது என்னங்கிறத 2 காரியத்தை சொல்லியிருக்கிறேன். இந்த வாக்குத்தத்த வசனத்தை நிறைவாக ஒரு தடவை சொல்லி நிறைவு செய்யலாமா? யோபு 5:24 எல்லாரும் மனப்பாடமாக சொல்லலாம். நம்முடைய கூடாரம் சமாதானத்தோடு இருக்க காண்பீர், நம்முடைய வாசஸ்தலத்தை விசாரிக்கும் போது குறைவை காண மாட்டீர்.